அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க உங்களுக்காக 6th லிருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ல இருந்து முக்கியமான கேள்விகளை எடுத்து வீடியோவா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருக்க அளவீடுகள் அப்படின்ற பாடத்துல இருந்து ஒரு 20 முக்கியமான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கேள்வி எண் 1 பாருங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கெல்வின். கேள்வி எண் 2 பாருங்க. தொலைவின் எஸ்ஐ அலகு என்ன? தொலைவின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் மீட்டர். கேள்வி எண் 3 பாருங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் ஆம்பியர். கேள்வி எண் 4 பாருங்க. காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வினாடி. கேள்வி எண் 5 பாருங்க. பொருட்களின் அளவுகளுக்கான எஸ்ஐ அலகு என்ன? பொருட்களின் அளவுகளுக்கான எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் மோல். கேள்வி எண் 6 பாருங்க. நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கிலோகிராம். கேள்வி எண் 7 பாருங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கேண்டில்லா. கேள்வி எண் 8 பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுவது எது? ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுவது எது? ஆன்சர் அளவு நாடா. கேள்வி எண் 9 பாருங்க. பரப்பளவின் எஸ்ஐ அலகு என்ன? பரப்பளவின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர்டு. கேள்வி எண் 10 பாருங்க. பருமனின் எஸ்ஐ அலகு என்ன? பருமனின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் மீட்டர் கியூப். கேள்வி எண் 11 பாருங்க. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எந்த முறையில் இருக்கும்? பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எந்த முறையில் இருக்கும்? ஆன்சர் நேர்தகவில் இருக்கும். கேள்வி எண் 12 பாருங்க. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்? நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்? ஆன்சர் 6 மடங்கு. கேள்வி எண் 13 பாருங்க. மிகப்பெரிய அளவினால் ஆனதை அளவிட பயன்படும் முறை என்ன? மிகப்பெரிய அளவினால் ஆனதை அளவிட பயன்படும் முறை என்ன? ஆன்சர் டன் அல்லது மெட்ரிக் டன். 14வது கொஸ்டின் பாருங்க. துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி எது? துல்லியமான எடையை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் மின்னணு தராசு. கேள்வி எண் 15 பாருங்க. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி எது? தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஓடோமீட்டர். கேள்வி எண் 16 பாருங்க. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர்
1790. 17வது கேள்வி பாருங்க. அளவுகோலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? அளவுகோலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் வில்லியம் பெட்வேல். கேள்வி எண் 18 பாருங்க. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எங்கு உள்ளது? சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எங்கு உள்ளது? ஆன்சர் செவ்ரஸ், பிரான்ஸ் நாட்டில் உள்ளது. கேள்வி எண் 19 பாருங்க. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிட பயன்படும் சாதனம் எது? மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறையை அளவிட பயன்படும் சாதனம் எது? ஆன்சர் மின்னணு தராசு. கேள்வி எண் 20 பாருங்க. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? ஆன்சர் அளவு நாடா. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு பாடத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.